தமிழக சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை அதிமுக மற்றும் திமுக தலைமையிலான கூட்டணிகள் மற்றும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி சில தொகுதிகளில் நிலவியது. இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி மற்றும் திமுக கூட்டணி பிரதான கூட்டணிகளில் ஒன்றாக மோதும் கூட்டணியாக இருந்த நிலையில் வாக்குப்பதிவின் போது பெருவாரியான வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சிதைந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக திமுக மற்றும் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பறிக்கும் வாக்குகளாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குகள் பல்வேறு தொகுதிகளில் பதிவாகி உள்ளது. 2 வேட்பாளர்களை பிடிக்காத மக்கள், அதாவது திமுக மற்றும் அதிமுக கூட்டணியின் வேட்பாளரை பிடிக்காத மக்கள் நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் விசில் சின்னத்தில் அதிக அளவு வாக்களித்துள்ளனர். இத்தகைய சூழ்நிலையில் கருத்து கணிப்புகள் 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியாகி உள்ளது. பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்றும், சில கருத்து கணிப்புகள் அதிமுக ஆட்சி பிடிக்கும் என தெரிவிக்கின்றன. தமிழகத்தை மையமாக கொண்டு இயங்கும் நிறுவனங்கள் மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்று தெரிவிக்கின்றனர். அதேபோல ஜோதிடர் பாலாஜி ஆசன் அவர்களும் ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்ற கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார். வட மாநில மற்றும் தென் மாநிலத்தைச் சேர்ந்த ஊடகங்கள் CNN, நியூஸ் 18 போன்ற ஊடகங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்றும் 145 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவிக்கிறது. அரசியல் கட்சிகள் வாக்குகள் இந்த தேர்தலில் சிதறி பதிவாகி உள்ளது. பெருவாரியான தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குகள் 30,000 முதல் 40,000 வாக்குகள் வரை பெறப்பட்டுள்ளது என்ற எதிர்பார்ப்பு உருவாகி உள்ளது. இந்த 40,000 முதல் 30,000 வரையிலான இந்த வாக்குகள் திமுக, அதிமுக வேட்பாளர்களை பலவீனப்படுத்தும் வாக்குகளாக உள்ளது. இதன் காரணமாக வெற்றி வாய்ப்பு என்பது 2 கட்சிகளுக்கும் மாறி மாறி கிடைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் வாக்குகள் பெருவாரியாக பிரிந்துள்ளதால் அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் கருத்து திணிப்புகளாக உள்ள நிலையில் தமிழகத்தை அடுத்து ஆட்சி செய்ய போவது தற்பொழுது ஆளும் ஸ்டாலின் அரசா அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய அரசா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ள இந்த சூழ்நிலையில் தேர்தலின் போது வாக்களித்த மக்கள் தேர்தல் சமயத்தில் கிடைத்த பரிசு பொருட்களை மையமாக கொண்டு வாக்களித்து விட்டு ஆட்சி மாற்றம் நிகழுமா நிகழாதா என்ற வருத்தத்தில் இருப்பதுதான் வேதனையின் உச்சம்.